காலை நேரத்து பனிப்புகை கீதாவின் வீட்டு வாசலில் மெல்லிய போர்வையாய் படர்ந்திருந்தது. வயதான கீதாவிற்கு அந்த தனிமை இப்போது பழகிவிட்டது. கணவர் மறைந்து 5 வருடங்கள், பிள்ளைகள் வெளியூரில் 2 ஏக்கர் நிலமும் அமைதியும்தான் அவளது உலகம். அன்றுதான் அந்த புதுமாடு வந்தது. அதை கறக்க ஆள் தேடிக் கொண்டிருந்த போதுதான் கலை சைக்கிளில் வந்து நின்றான். வயது தோலில் ஒரு தூண்டு முகத்தில் எப்போதும் ஒரு தெளிவான புன்னகை. ஆண்டி, உங்க மாடு நல்ல பால் கொடுக்குமா என்று அவன் கேட்டபோது அவன் குரலில் ஒரு காந்தம் இருந்தது. கீதா அவனை ஏறிட்டாள். அவனது இளமை அவளுக்குள் ஒரு சிறிய தயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவன் கண்களில் தெரிந்த மரியாதை அவளை சிரிக்க வைத்தது. நல்லா கொடுக்கும் கண்ணு, அதனால்தான் உன்னை வரச் சொல்லேன் என்றால். அந்த பதிலில் ஒரு மெல்லிய குழைவு இருந்தது. ஒவ்வொரு காலையும் இப்போது கீதாவிற்கு ஒரு திருவிழாவாக மாறியது. மணிக்கே எழுந்து குளித்து ஒரு நேர்த்தியான மருத்துச் சேலையை உடுத்தி வாசலில் மெல்லியதாக கோலமிடுவாள். கலையின் சைக்கிள் மணிச்சத்தம் கேட்டாலே அவரது இதயம் ஒரு தாளம் தப்பும். என்ன ஆண்டி, இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டீங்க என்று கேட்டபடி கதிர் உள்ளே வருவான். தூக்கம் வரமாட்டேங்குது கலை, சரி வேலையாவது முடிப்போமேனுதான் என்பாள் கீதா. மாடு கறக்கும்போது அவன் தசைகள் இறுகுவதும் அவன் கைகள் லாவகமாக செயல்படுவதையும் அவள் மறைமுகமாக பார்ப்பாள். அவன் வாசனையும் பசுவின் பால் வாசனையும் கலந்து ஒரு புதுவிதமான ஈர்ப்பை அவளுக்குள் விதைத்தது. ஒருநாள் விடியற்காலை மேகம் கருத்து திரண்டு அடைமழையாக கொட்டியது. கலை முழுவதுமாக நனைந்தபடி வாசலில் வந்து நின்றாள். ஐயோ, என்ன கலை, இப்படி நினைஞ்சுட்ட என்று பதறியபடி ஓடினாள். கீதா ஒரு காய் இந்த துண்டை எடுத்து அவன் தலையே துடைக்கப் போனாள். சட்டென்று அவளது கை அவன் தோலில் பட்டபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்னல் வெட்டியது. அவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். ஆண்டி, நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்க, உங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு தோணுது என்றான் மெதுவாக. அந்த வார்த்தை அவள் பல வருடங்களாக தேடித் தேடிக் கொண்டிருந்த ஏதோ ஒன்றே தந்தது. வாழ்க்கை அப்படித்தான். கலை சில சமயம் மௌனம்தான் துணை என்று அவள் சொன்னாலும் அவள் கண்கள் அவனை அருகில் வரச் சொன்னன. மழை நின்ற பிறகும் ஒரு ஈரம் இருவர் மனதிலும் இருந்தது. தேநீர் குடிச்சிட்டு போ என்று கீதா அழைக்க கலை மறுக்காமல் உள்ளே வந்தான். பீட்டின் வரவேற்பில் இருவரும் அமர்ந்தார்கள். வெளியே பெய்த மழையின் குழுமைக்கு ஈடாக அவர்கள் பருகிய தேநீரில் ஒரு சூடு இருந்தது. இந்த வீட்டிலேயே ஒரு நிம்மதி இருக்கு ஆண்டி, குறிப்பா உங்க சிரிப்புல என்று கலை சொல்ல கீதா நாணத்துடன் குனிந்தாள். வயதை கடந்த பின்னும் ஒரு ஆணின் பாராட்டி இவ்வளவு இனிக்குமா என்று அவள் வியந்தாள். அவள் கைவிரல்கள் தச்சையிலாக அவன் விரல்களைத் தொட்டபோது அவள் அதை விளக்கவில்லை. அந்த தொடுதல் ஒரு நீண்ட உரையாடலை விட அதிக அர்த்தம் தந்தது. சிறு கிராமத்தில் எதுவும் ரகசியமில்லை. ஆள்காரன் எதுக்கோ அவ்வளவு நேரம் உள்ள இருக்கான் என்று ஊர் பேசத் தொடங்கி செய்தது. கீதாவிற்கு ஒரு பக்கம் பயம், மறுபக்கம் ஒரு குற்ற உணர்வோ. ஆனால் மறுநாள் கலை வந்தபோது, ஓர் என்ன வேணா பேசட்டும் ஆண்டி, உங்க மேல எனக்கு இருக்கிறது வெறும் ஆசை இல்லை, ஒரு ஆழமான அன்பு. உங்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன் என்றான் உறுதியாக. அவனது அந்த ஆண்மை கலந்த பேச்சு கீதாவிற்கு ஒரு புதிய பலத்தை தந்தது. சமூகம் என்ன சொன்னாலும் என் மனசுக்கு நீ வேணும்னு தோணுது கலை என்று அவள் முதலில் தன் உணர்வை வெளிப்படுத்தினாள். ஒரு மாலை நேரத்தில் தோட்டத்தில் இருவரும் தனியாக இருந்தனர். மாடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. கீதா சொன்னாள், கலை, நமக்கிடையே வயசு வித்தியாசம் இருக்கு, உலகம் இதை பேத்துக்காது. கலை அவள் அருகில் வந்து அவளது நரை கலந்த கூந்தலை மென்மையாக வருடினான். மனசுக்கு வயசு ஏது ஆண்டி அழகுங்கிறது முகத்தில இல்ல, நம்மரண்டு 2 பேருக்கும் இடையில் இருக்கிற இந்த புரிதல்லதான் இருக்கு எனக்கு, நீங்க வேணும். அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த நொடி உலகத்தின் அத்தனை சட்டங்களும் மறைந்து போயின. அது காமத்தை கடந்தவொரு ஆத்மார்த்தமான ஈர்ப்பு. காலங்கள் ஓடினாலும் அவர்கள் உறவு மாறவில்லை. கலை இன்னும் பால்காரனாகவே வருகிறான். கீதா அதே வீட்டில்தான் இருக்கிறாள். ஆனால்
இப்பொழுது அந்த அதிகாலை சந்திப்புகளில் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது. யாருமே இல்லாத நேரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் சிறு முத்தங்களும் கைகோர்ப்புகளும் அவர்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. சமூகம் அவர்களை ஆண்டி பால்காரன் என்று பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியும், அது பால் வாசனையில் மலர்ந்து மோனத்தில் நனைந்து காதலில் நிலைத்து நிற்கும் ஒரு புனிதமான பிணைப்பு என்று. அன்று சனிக்கிழமை வானம் அப்பும் மந்தாரமுமாக இருந்தது. வழக்கத்தை விட சற்று தாமதமாகவே கலைசைக்கிளை மிதித்துக்கொண்டு கீதா ஆண்டியின் வீட்டு வாசலுக்கு வந்தான். வீட்டின் கதவு பாதி திறந்திருந்தது. ஆண்டி ஆண்டி என்று குரல் கொடுத்தபடியே உள்ளே நுழைந்தான். பதில் வரவில்லை. குழக்கடையில் தண்ணீர் கொட்டும் சத்தம் மட்டும் கேட்டது. மாட்டுக்கு தீவனம் வைக்க வேண்டி நேராக கொள்ளே பக்கத்திற்கு சென்றான் கலை. அங்கே குளியலறை மறைப்புக்கு வெளியே கீதா குளித்துக் கொண்டிருந்தாள். அந்த அதிகாலை வெளிச்சத்தில் நனைந்த மேனியோடு கலைந்த கூந்தலுடன் அவள் நீராடுவதை கலை எதிர்பாராத விதமாக பார்த்துவிட்டான். அவன் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. அந்த வயதிலும் அவள் உடலில் இருந்த ஒரு தனிப்பொலி அவனை சிலையாக மாற்றியது. சத்தம் கேட்டு திரும்பிய கீதா கலை அங்கே நிற்பதே கீசே பார்த்துவிட்டாள். சட்டென்று ஒரு பதற்றம் வந்தாலும் அடுத்த நொடியே அவளது பயம் ஒரு மெல்லிய குறும்புச் சிரிப்பாக மாறியது. தன் மேனியில் வழியும் நீர்த்துளிகளைத் துடைக்காமல் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். என்னடா கலை அப்படி பார்க்கிற? எல்லாம் உனக்குத்தான், வா உள்ளே என்றால் ஒருவித காந்த குரலில். அவளது அந்த அழைப்பு கலையின் கட்டுப்பாட்டே உடைத்தது. தயக்கங்கள் அனைத்தும் காற்றில் பறந்தன. அவன் மெல்ல அவளை நெருங்கினான். ஆண்டி, நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல இசே என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். கீதா அவன் அருகில் வந்து அவனது நனைந்த சட்டையை பிடித்து இழுத்தாள். இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம். இனிமே எதுக்கு தயக்கம்? உன்மேல எனக்கு இருக்கிற ஆசை இந்தப் பால் வாசனையை விட சுத்தமானது கலை என்று அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். அந்த குளிர்ந்த அதிகாலையில் கொட்டும் மழையின் சத்தத்திற்கு இடையே இரு உடல்களும் ஒன்றிணைந்தன. பல வருட தனிமை கீதாவின் உடலிலிருந்து விடைபெற்றது. கலையின் இளமை அவளுக்கு ஒரு புதிய பிறவியை தந்தது. அன்றே அவர்கள் பகிர்ந்து கொண்டது பெரும் உடல் உறவு அல்ல. அது இரு மனங்களின் நீண்ட கால தாகத்தின் தணிப்பு. அந்த கூலியாளரை சந்திப்பு கீதாவிற்கும் கலையின் உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதனால் வரை மெல்லிய உணர்வுகளால் பின்னப்பட்டிருந்த அவளது காதல் இப்போது உடல் ரீதியான அணுக்கத்தால் மேலும் ஆழப்பட்டது. அதிகாலையின் குளியலறை சூட்டில் தொடங்கிய அந்த அத்தியாயம் மெல்ல மெல்ல இரவு நேர தனிமைகளுக்கும் வழிவகுத்தது. காலை பால் கறக்க வந்த நேரம் மட்டுமல்லாமல் இசே இரவில் ஊர் உறங்கிய பின் கீதாவின் வீட்டுக் கதவு அவனுக்காக மட்டும் திறந்தது. ஒருநாள் இரவு நிலவு வெளிச்சம் மெல்லிய திரைச்சீலை வழியே பட்டு அறையில் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தியது. கீதா இசே கலையின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தாள். அவளது நரைத்த கூந்தலை அவன் மென்மையாக வருடினான். ஆண்டி, இந்த சந்தோஷம் இசே எனக்கு கனவா நிஜமானு தெரியல. என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் சந்தோஷமா இருந்தது இல்லை என்றே அவன் குரல் தழுதழுத்தது. கீதா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தால் அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. எனக்கும் அப்படித்தாண்டா கலை. இத்தனை வருஷ தனிமைக்குப் பிறகு ஒரு ஆண் துணைங்கிறது வெறும் உறவு இல்ல, அது ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை. நீ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்க என்றால். அவளது விரல்கள் அவன் கன்னத்தை மென்மையாக தடவின. அவள் உதடுகள் அவன் உதடுகளைத் தேடின. அந்த முத்தத்தில் காமம் மட்டுமில்லை, வருடங்களின் தனிமையும் ஏக்கமும் இப்போது கிடைத்த காதலின் நிம்மதியும் கலந்திருந்தது. கலை அவளை இன்னும் அணைத்துக் கொண்டான். நான் இருக்கும் வரைக்கும் நீங்க தனியா இருக்க மாட்டீங்க ஆண்டி என்றான் உறுதியாக. அவர்களது உறவு நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்தது. அதிகாலையில் வரும் கலை இசே சில சமயங்களில் பால் கறந்த பின்னும் நீண்ட நேரம் கீதாவுடன் செலவிட்டான். இரவுகளில் அவனது சைக்கிள் வெளிச்சமற்ற கிராம பாதைகளில் கீதாவின் வீட்டை நோக்கி செல்வது ஒரு சில கண்களுக்கு தட்டுப்படாமல் இல்லே. கிராமத்தில் சலசலப்புகள் அதிகமாகின. கீதா ஆண்டிக்கும் பால்காரனுக்கும் ஏதோ இருக்கு என்ற கிசுகிசுக்கள் காற்றில்
பரவின சிலர் நேரடியாக கீதாவிடம் வந்து, என்ன ஆண்டி இதெல்லாம நல்லா இல்ல, வயசுக்கு மீறின ஆசை வேண்டாமே என்று உபதேசம் செய்தனர். கீதா முதலில் வருத்தப்பட்டாள். ஆனால் கலையின் காதல் அவளுக்கு ஒரு கேடமாக இருந்தது. ஆண்டி, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நாம தப்பு பண்ணல, நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுறோம் என்று அவளைத் தேற்றினான். ஒருநாள் ஊர் பெரியவர்கள் சிலர் கீதாவின் வீட்டிற்கு வந்தனர். கீதா, நீங்க இப்படி நடந்துக்கிறது ஊருக்கே அவமானம், உங்க வீட்டில பால் கறக்க இன்னொருத்தனை வரச் சொல்லு என்று கட்டளையிட்டனர். லட்சுமிக்கு கோபம் பொங்கியது. அவள் கண்களில் நீர் ததும்பினாலும் குரலில் உறுதியிருந்தது. என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு எனக்கு கத்துக் கொடுக்க நீங்க யாருக்கும் உரிமை இல்லே. தலே, என் வீட்டுக்கு வரதும் போகுதும் அவனோட இஷ்டம். இதை தாண்டி நீங்க ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கடுமையாக பேசினால் அந்த சண்டையின் போத்து. கலை அங்கே வந்தான். ஊர் மக்களும் கீதாவும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் அமைதியாக கீதா அருகில் வந்து நின்றான். அவளது கைகளைப் பற்றிக் கொண்டான். ஆண்டி, இனிமே தனியா இல்லை, அவங்களுக்கு நான் இருக்கேன். எங்க உறவுல தப்பு கண்டவங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்களே நான் வர வெள்ளிக்கிழமை இசை திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியான குரலில் கூறினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சிடுங்க.